ஜெயம் படம் மூலமாக தமிழ் சினிமாவில் அறிமுகமானவர் தான் ரவி. துவக்கத்தில் அண்ணன் ராஜாவின் இயக்கத்தில் தெலுங்கு ரீமேக் படங்களில் நடித்து வந்த ரவி ஒரு கட்டத்தில் மற்ற இயக்குநர்களின் படங்கள்லையும் நடித்தார். நடிக்கும் படங்கள் எல்லாம் சூப்பர் ஹிட் இல்லை அப்படின்னாலும் ரவியின் படங்கள் தயாரிப்பாளர்களுக்கு லாபத்தை தான் கொடுத்துச்சு. ஆர்த்தி என்பவரை காதலித்து திருமணம் செய்து கொண்டார். ஆனால் அவரோடு ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக அவரை பிரிவதாக சமீபத்தில் அறிவித்தார். இந்த விவகாரம் ஊடகங்கள்லேயும் சமூக வலைதளங்கள்லையும் அதிகம் விவாதிக்கப்பட்டுச்சு. ஆர்த்தியின் மீதும் அவரின் அம்மாவின் மீதும் ரவி அடுக்கடுக்கான புகார்களை சொன்னார். ஆனால் அதையெல்லாம் ஆர்த்தி மறுத்தார். ஒரு பக்கம் கோவாவை சேர்ந்த பாடகி கெனிஷா என்பவரோடு ரவிக்கு தொடர்பு ஏற்பட்டதாகவும் சொல்லப்பட்டுச்சு. ஆனால் ரவி அதை மறுத்தார். ஆனால் தயாரிப்பாளர் ஐஸ்வரி கணேசனின் இல்ல திருமண விழாவுக்கு கெனிஷாவுடன் ஜோடி போட்டு வந்தார் ரவி. அதோடு மும்பையில் தனியாக அலுவலகமும் துவங்கினார். மேலும் தயாரிப்பாளர் அவதாரமும் எடுத்திருக்காரு. ரவி மோகன் ப்ரொடக்ஷன் என்கிற பெயரில் ஒரு தயாரிப்பு நிறுவனம் துவங்கியிருக்காரு. அதில் குறைந்த பட்ஜெட்டில் நல்ல கதையம்சம் கொண்ட படங்களை தயாரிக்க போவதாக அறிவிச்சிருக்காரு. ரவி மோகன் சினிமாவுக்கு வந்து 23 வருடங்கள் ஆயிடுச்சு. இப்போது என்ன திடீரென தயாரிப்பாளர் அவதாரம் எடுத்திருக்காரு? அதுவோ குடும்பத்தில் இவ்வளவு சிக்கல் இருக்கும்போது இதெல்லாம் எப்படி சமாளிக்க போகிறார் என்ற கேள்வி பலருக்கும் எழுப்புச்சு. இந்நிலையில் வெளிநாட்டில் வசிக்கும் வசதியான ஒருவர் தான் ரவி மோகன் தயாரிக்கும் படங்களுக்கு பணம் கொடுக்க போகிறாரு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த நம்பிக்கையில் தான் ரவி தயாரிப்பு நிறுவனத்தை துவங்கியிருக்காரு அப்படின்னும் விவரம் தெரிஞ்சவங்க சொல்கிறாங்க.